90% திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், சொல்லாத விஷயங்களையும் செய்திருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 11:05க்கு நீங்கள் மணல் அள்ளலாம், அப்படி யாராவது தடுத்தால் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பாட்டில் பாலாஜி அஞ்சுகட்டி அமாவாசை சொன்னார். அதே போன்று ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த VAO மணல் கொள்ளைக்காக புகார் கொடுத்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜகபர் அலி என்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் மணல் கடத்தல் மற்றும் மலைகளை கொள்ளையடிக்கின்றார்கள் என்று புகார் கொடுத்த காரணத்திற்காக அவர் மீது ஒரு முறை அல்ல 2 முறை லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதை போன்ற சாதனைகளைத்தான் பாட்டில் பாலாஜியும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்துள்ளார்களோ என்ற அச்சம் மக்கள் முன்பு உள்ளது. ஆனால் இதே தமிழக முதல்வர் வீடியோ போடும், தற்பொழுது வீடியோ போடும், அப்பா அம்மா என்று வீடியோ போடும் தமிழக முதல்வர் எதுவுமே காதில் விழாமல் சட்டம் ஒழுங்கானது சீர்கெட்டு தரிகட்டு அலைவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டோப்பா வைத்த அப்பா வெறும் வாய்ச்சவடால் வார்த்தையாக மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றார். பிரசாந்த் கிஷோர் அன்று எழுதி கொடுத்ததான் வீடியோ போட்டவரிடம் இப்பொழுது கேட்டால் தேவைன்னா போடா பிரசாந்த் கிஷோரோட போய் கேள்டா என்று சொல்வாரோ என்ற ஐயம் எனக்கு உள்ளது.